ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அப்படியே ஊர் ஊரா சுற்றி பார்க்க போகிறாரு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காரு. அங்கே கழிச்சிருக்கும் சிப்பி அவங்கள பார்த்தாரு. இந்த ஊர் லாஸ்ட்டில் வாங்க நம்ம பேசணும் அப்படின்னு சில செதுக்கும் சிப்பியை வந்து சொல்லிட்டாப்புல. அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. சித்த வைத்திய டாக்டர் ஒரு 80 பேர் ஆயிட்டாங்க. அதனால் அவங்களும் நீங்கள் நம்ம ஊர் லாஸ்ட்டில் வாங்க, சில கருத்துக்கள் கொள்கையை பேசணும், உங்களுக்கெல்லாம் வேலை வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. அப்படி போகும்போது அப்போ கார்பெண்டு அங்கே அவரை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன சொல்லுவார், ஏங்க நீங்கள் கட்டையை பார்க்கணும், கட்டையில் வந்து மரம் எடுக்கணும், மரத்தில் வந்து பொருள் செஞ்சோன்னேங்க என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு கேட்டாப்புல. கேட்ட உடனே இரும்பு சம்மந்தப்பட்ட ஆசாரியை வந்து பார்த்து பேசினேன், ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொன்னால் தான் நம்ம எந்த வேலையும் பொறுப்போடு செய்யலான்ட்டு சொல்லிட்டாரு, வாங்க அவரை பார்க்க போவோன்ட்டு கார்பரண்டு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் 2 பேரும் போய் இரும்பு செய்கிற ஆசாரியை பார்க்குறாங்க. என்னங்க ஆச்சு, இவர் வந்து மரத்தை செதுக்கணும், அதுக்கு சில மரக்கருவிகள், மரத்தை செதுக்கிறது அறுக்கிறது கருவிகள் வந்து உங்கள் இரும்பு மூலியமாக நல்லா பழுக்க காய வச்சு அடித்து அந்த பொருளை இந்த கார்பரண்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க, மரத்தில் இருந்து மரத்தை அறுத்து அதை செதுக்கி அந்த மரப்பொருளில் சில பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுதாருங்க, அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரியா, அவர் ஏற்கனவே கார்பெண்டர் என்கிட்ட சொல்லியிருந்தார், ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொன்னால் தான் நான் ஏதாவது ஒப்பந்தம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் தொழிலை நான் செஞ்சுக்கிட்டேன், என்னுடைய தொழிலை வந்து அவர் தொழிலை அவர் செஞ்சுக்கிடுவாருங்க, என்னுடைய தொழிலை நான் செஞ்சுக்கிட்டேன்ட்டு நாங்கள் 2 பேசணும். இருந்தாலும் இந்த ஒன்றிய பேர் தலைவர் உள்ளவர்கிட்ட பேசினா தான் நான் எந்த வேலையும் எடுத்து செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஐயா சரிட்டு நீங்கள் சொன்னால் அந்த கார்பெண்டர் ஆசாரிக்கு சில பொருள்கள் இரும்புனாலேயே அதை காய வச்சு அடித்து செஞ்சு கொடுக்குறையா, நீங்கள் இந்த எண்ணெய் செக்கு செதுக்கிறதுக்கு அதை பழுக்க காய வச்சு அடிக்க வச்சு இழுக்கிறதுக்கு அது ரெடி பண்ணி கொடுத்துட்டேயா, சரி ரைட்டு நம்ம ஊர் லாஸ்ட்டில் வா, சில கருத்து கொள்கை பேசணும், உனக்கு அடுத்து வேலை வந்திருக்குன்ட்டு அந்த இரும்பு ஆசாட்டையும் சொல்லிட்டாரு. அப்படியே போய்கிட்டே இருக்காருங்க. அங்கங்கே திறனை அந்த திறனில் படுத்து வந்துச்சு போய்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு. அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து தானியம் கொடுத்து தானியம் வாங்குவாங்க. அப்போ வந்து சோளக்கஞ்சி, கம்மங்கஞ்சி, கூழ், காப்பி, டீ இந்த மாதிரி பொருள் இந்த கறிகளை வந்து நல்லா சுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தானியம் கொடுத்து நம்ம தானியம் வாங்கணும். அதனால் அவங்கவுங்க வேலைக்கு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்க தானியத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடமாட்டம். பழைய காலத்து பிளாஸ்பாக்கு காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில், உலகம் ஆரம்ப காலகட்டத்தில் நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்க. இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே நடந்து போகிறாரு. அங்கே ஒரு 10 பசங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஏய் வந்து வேலையை பாடுறா, உன்னோட வளர்ப்பு சரியில்லை, உங்கள் அம்மா அப்பா யாருறா? எங்கள் அம்மா வந்து மாரியம்மா, அப்பா பேர் மாரியப்பன், உங்கள் அம்மா பேர் சுசீலா, அப்பா பேர் ராமையா. சரி ரைட்டு, ஏதோ ஒரு பேர்,
ஒழுங்காக உங்களையெல்லாம் சரியாக வளர்க்கலையா, உங்கள் பெற்றோர்களெல்லாம் வந்துட்டு பேசணும். அதனால் ஒழுங்காக வேலையை பாரு, கைத்தொழிலை கற்றுக்கோ, ஏதாவது நல்லது செய்யி, ஏதாவது நல்ல விஷயத்துக்கு இறங்க. என்னடா வந்து சைட்டெலாம் அடிச்சுக்கிட்டு தெரியுதுங்க, போங்கடா போய் வேலையை போங்கடா. இந்த ஊர் லாஸ்ட்டில் வந்து கூட்டுவாங்கடா, உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டுவாங்கடா, 10 பேர்ட்டன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிச்சிட்டு போங்கன்ட்டு, இந்த ஊர் லாஸ்ட்டில் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் பேசணுன்ட்டு. சரி ரைட்டு. அந்த பெண்கள்லாம் இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, ஏம்மா போனியா, படிச்சியா, நல்லா வந்து கைத்தொழிலை கற்றுக்கோ, இல்லை ஏதாவது ஆராய்ச்சி மூலியமாக ஏதாவது கண்டுபிடி, முன்னேற பார்க்கறதுக்கு பாருமா. நீ அவனை பார்க்க, அவன் உன்னை பார்த்து சிரிக்க. பெண்களுடைய வந்து ஒழுக்கம் இல்லாட்டா வெட்டு குத்து கொலைன்ட்டு நிறையா நடக்கும். அதனால் ஊர் கெட்டு போவான். உங்கள் அம்மா அப்பா யாரோ வந்து கூட்டுவாங்க, நம்ம ஊர் லாஸ்ட்டில் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாருங்க. என்ன 40 மைல் தூரம் போட்டிருந்தேன், அரை மைல் கேப்பு 1 மைல் கேப்புன்ட்டு. இப்போ என்னடனா 1/4 மைல் தூரம் கேப்பு விட்டு ஊருக்காரங்க ஊர் சனங்க ரொம்ப பெரிய போயிட்டாங்க, ரொம்ப அதிகமாகிட்டாங்க. 40 மைல் வந்து 1 மைல் அரை மைல் கேப்பை விட்டுட்டு 40 மைல் கால் மைல் தூரம் கேப்பு விட்ருக்காங்க. இப்படி தான் வந்து சனத்தொகை ரொம்ப கூடி போச்சுங்க. அப்படியே வந்து பார்க்காரு ஒரு பிச்சைக்காரங்க ஒரு 30 பேர் புத்தி சோகம் இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசாக ஒன்று உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு, இதுகளுக்கு என்ன இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஊருக்காரனை வந்து கூப்பிட்டு கேட்காரு. 5 பேர்த்த 10 பேர்த்த கூப்பிட்டு கேட்குறேன்னு அந்த மாதிரிலாம் அவங்க சுற்றுறாங்க. வைங்க ஐயா, அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியாகி போச்சு, அது பைத்தியம் லூசும்பாங்க, இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து மோசமான பைத்தியங்களும் 10 பேர்த்த வந்து ஊர் கணக்கில் கொண்டுட்டாங்க. அது பாவம் இல்லையா, அப்படின்னு செய்யக்கூடாதியா, என்னங்க பண்ணுறது, மனுஷங்களை தாக்க வருது, கொல்ல வருது, கடிக்க வருது, அதெல்லாம் அந்த மாதிரி கொண்டுட்டோம். இது வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் அது வாட்டில் வந்துட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, இவ்வளோ பாவப்பட்ட ஊர் நம்ம ஊர் ஆகிப்போச்சே. சரி இவங்களெல்லாம் வந்து ஊர் லாஸ்ட்டில் கூட்டுவாங்க, இதை பற்றி சில வேலைகள் வந்திருக்கு, சில விஷயம் நம்ம பேசணும், அதுக்காக நான் இப்படியே வந்து கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காம நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறார். எல்லா மத தெய்வமும் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு, எல்லா வித தெய்வமும் என் காதில் வந்து தூது சொல்லும், கனவை வந்து உறக்கத்தில் வந்து கனவு காமிக்கும், நானும் வந்து பார்ப்பேன், இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போவோம், என்கிட்ட எதாக இருந்தாலும் மறைக்க முடியாது அப்படின்ட்டு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லுதார். சரி ரைட்டு, எல்லாம் வந்து வேலையில் பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காரு. சரி எல்லோரும் வாங்க, அடுத்து சில விஷயம்லாம் உங்கள்கிட்ட பேசணும், இதோடு வந்து நான் உங்களோடு முடித்து கொள்கிறேன். நான் முடித்து கொள்கிறேங்க. என் பேர் எம் பாலசுப்ரமணியன். எல்லா மதத்தையும் கற்பனை மூலிமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம் பாலசுப்ரமணியன் யூடியூப்பு சொன்ன உடனே டக்குன்னு டிஸ்பிளேயில் தெரியணும், அந்த அளவுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் வறுமை கோட்டுக்குள்ளே கீழே இருக்கேன். நான் வந்து என்னோடய யூடியூப்பு மற்ற பசங்களை வச்சு நான் அதை ரெடி பண்ணினேன். ஐடி கார்டு எவன் கையில் போச்சுன்னே தெரியலை. அவன் என்னடா மறைச்சி வந்துட்டு 20 பேர் 10 பேருக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி வீடியோ வந்து எனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் போகணும், அதான் எல்லா உலக தூதுவர் இருக்கீங்க, அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து இந்த வீடியோவில் கருத்து கொள்கையை சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உலகம் முழுவதும் சிதறி போயிருக்கீங்க, ஒவ்வொரு மொழியோடு ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எந்தெந்த மொழியோ எந்தெந்த பாஷையோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தமிழ் மொழியில் புரிகிற மாதிரி இந்த கதைகள் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு உலகம் முழுவதும் சனங்களும் உலக தூதுவரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் சொல்லி தெரியப்படுத்தணும். என் அன்பான வேண்டுகோள், என்னுடைய விசுவாசமான வேண்டுகோள். யார் எந்த தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறீங்களோ அந்த தொழில் விசுவாசத்தோட வேண்டுகோள். உதவி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்றிய தலைவர் இதோட வந்து பேர் உள்ளவரும் முடித்து கொள்கிறார். எல்லா மதத்தையுமே எனக்கு செயல்படுங்க, எதாவது தப்பு தவறு எதாவது இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனை ஏற்று மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உதயமாகுது, அப்பப்போ நம்ம வந்து அந்த ஒரு நடவடிக்கை, அந்த சம்பவத்தை அந்த ஸ்பாட்டில் நான் புரோகிராம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மன்னிச்சிடுங்க. வணக்கங்க, இதோட முடித்துக் கொள்கிறேன். எல்லாட்டும் வந்து நம்ம ஊர் லாஸ்ட்டில் வர சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நடுவில் இருந்து நடுவு அதை வந்து 40 மைல் தூரம் வந்து 1 மைல் தூரம் அரை மைல் தூரம் கேப்பு விட்டதை அதை 1/4 மைல் தூரம் கேப்பு விடுற மாதிரி சனத்தொகை ரொம்ப பெருவிட்டாங்க. அதனால் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனால் லாஸ்ட்டும்பாங்க, அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போனால் லாஸ்ட்டும்பாங்க, நடுவுலம்பாங்க, தெருவுக்கு பேர் அதுங்க. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸுங்க.